கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 23:6, Matthew 23:6. விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும். இந்த ரெண்டு காரியம் முதல்ல நான் சொல்லணும். விருந்துகளில் முதன்மையான இடங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப விருந்து யாரு கொடுக்கறாங்களோ அவங்க எப்படின்னா, யூதர்கள் ஒரு ஈஸி சேர் மாதிரி அப்படி சாஞ்சுக்கிட்டு உட்காந்து சாப்பிட்றதுதான் அவங்களுடைய சாப்பாடு. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வரைக்கும் போகும். அந்த மாதிரி மெதுவா உட்காந்து கதை பேசிட்டே சாப்பிட்றது. இதுல முதன்மையான இடம் என்னன்னா, அதாவது விருந்து யார் கொடுக்கிறாரோ அவருக்கு பக்கத்துல, வலதுகை பக்கத்துல, நம்ம இன்னைக்கு கூட சொல்றோம் இல்லையா, அவர் தான் ரைட் ஹேண்ட் மேனுன்னு, அவரோட வலதுகை அவர் தானே, அந்த மாதிரி அவருக்கு பக்கத்துல உட்காரணும். இது அவங்களுக்கு இது ரொம்ப ஒரு முதன்மையான இடம். ரெண்டாவது, ஜெப ஆலயங்களில் முதன்மையான இடம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது மோசேயினுடைய இருக்கை என்று சொல்லக்கூடிய ஒரு இருக்கை எல்லா ஜெப ஆலயங்கள்லயும் இருக்கும். அது கல்லுனால உண்டாயிருக்கும். அது ஜனங்கள் ஜெபத்துக்கு வந்திருக்க மக்களை பார்க்கக்கூடியதாக. அதுக்கு பக்கத்துல இன்னொரு இருக்கை, அதாவது ஜனங்களோட முன்னாடி உட்கார்ந்து அந்த பக்கம் பார்க்கறது இல்ல, ஜனங்கள் எல்லாரும் காணும்படியாக மோசேயினுடைய இருக்கைக்கு பக்கத்தில் உள்ள இருக்கை. இது ரெண்டையும் தான் அங்க கர்த்தர் சொல்றாரு. சரியா? இப்ப அவங்க என்ன, விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் அதே மாதிரி ஜபாலயங்களில் முதன்மையான இடங்களையும் அவங்க விரும்புகிறார்கள் என்று சொல்லக்கூடிய காரியம். இது பிலோசின் என்று சொல்லக்கூடிய கிரேக்க மொழி பதம். இது அதாவது பிரசன்ட் டென்ஸ். தொடர்ந்து இப்ப அவங்க விரும்பிக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய இதெல்லாம் அப்படித்தான் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்னன்னா, இவங்க அதாவது விருந்து கொடுக்கும் போது யாரு அவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடியங்களா. ஏன்னா நீங்க லூக்கா 14வது அதிகாரத்துல 7-11 வரை உள்ள வசனங்கள் அங்க சொல்லும் போது ஆண்டவர் ஒரு ஓமானமா அங்க சொல்றாரு. நீ எங்க இருக்கிறதுலே விருந்துக்கு போனேன்னா நீ ஒரு தாழ்மையான இடத்துல உட்காரு. ஏன்னா நீ உட்காந்து அவனை கொண்டு போய் பின்னாடி உட்கார வச்சா உனக்கு அசிங்கமா போயிரும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அதே மாதிரி இங்க தேவனை ஆராதிக்க வரும்போது அவங்க தேவனை பார்க்கும்படியாக அந்த பக்கம் இல்லாம ஜனங்கள் எல்லாம் அவங்கள பார்க்கும்படியாக, ஜனங்கள் எல்லாம் பார்த்து ஆஹா ஒரு எவ்வளவு அருமையா ஜெபம் பண்றாரு பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல உட்கார்ந்து அதை ஜனங்கள் பார்க்கக்கூடியதாக. அப்ப இங்க என்னன்னா, அவங்க எல்லாரும் என்ன பார்க்கறாங்க, தங்களை ஜனங்கள் காண வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இவங்க செய்யறதெல்லாம் என்ன, ஜனங்கள் தங்களை பார்த்து அவங்க என்ன பண்ணணும், ரொம்ப பாராட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனா இதற்கு எதிர்மறையாகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, யோவான் 13வது அதிகாரத்துல அவர் வேலைக்காரன் மாதிரி அவர் இடுப்புல ஒரு வஸ்திரம் கட்டிட்டு அங்க இருந்த சீஷருடைய பாதங்களை கழுவ தொடங்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா மனுஷகுமாரன் எதுக்கு வந்தாரு, அவர் ஊழியம் செய்யத்தான் வந்தாரு, ஊழியம் கொள்ளவும் தான் வந்தாரே ஒழிய அவருக்கு ஊழியம் செய்யறதுக்காக வரல. ஆனா இங்க அவங்க என்ன, இருக்கிறதுலே முதன்மையான இடமும் ஜெப ஆலயங்கள்ல எல்லாரும் காணும்படியாக இடத்தை தேடக்கூடியவங்களா இருந்தார்கள். சரியா? சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நீங்க இன்றைக்கு எந்த மாதிரி இடத்தை தேடக்கூடியவங்களா இருக்கிறீங்க? இந்த பரிசேயர்களும் வேத பாரகர்களும் என்ன, அவங்க ஒரு நடிகர்களாக இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, இருக்கிறதுலே எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு, எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு இடத்தை தேடினாங்க. பட் ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்ப நீங்க யோசிங்க, ஒருவேளை நீங்க ஒரு ஜப கூட்டத்துக்கு வர்றீங்க, இல்ல ஒரு சாப்பிட போறீங்க, பொதுவா நீங்க எங்க போவீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, ஜப கூட்டத்துக்கு போனா நீங்க ஜபம் பண்ணும்போது உங்களை என்ன பண்ணணும், எல்லாரும் பார்க்கணும். இல்ல வீடியோ எடுத்தாங்கன்னா உங்களை க்ளோஸ் அப் ஷாட்ல காட்டணும். இப்ப நீங்க அழுதீங்கன்னா உங்க கண்ணீரை காட்டணும். இப்படி ஒரு காரியத்துல, ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்துல அதே தானே, யாராவது ஒருத்தர் ஒரு தலைவர், அரசியல் தலைவர் பேசினார்னா உடனே அங்க முன்னாடி இருந்து ஒரு 2-3 லேடிஸ் அழுகுறாங்க, இல்ல வேற யாராவது அழுகுறாங்கன்னா உடனே டிவி கேமரா அவங்கள காட்டக்கூடியதாக இருக்கக்கூடியதா. அதே மாதிரி விருந்துக்கு போனா நீங்க எங்க இருக்கிறீங்க? முதல்ல யாருக்கு இருக்குதோ இல்லையா, நீங்க முதல்ல போய் எல்லாருக்கும் முன்னாடி அவங்க உட்கார சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க போய் முன்னாடியே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மக்களா இருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க. ஏன்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், ஒரு மனத்தாழ்மை உள்ளவர்களாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல. ஏன்னா
நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறாரு. என்ன பண்றாரு? ஒரு தாழ்மையாக, மனத்தாழ்மையாக, என்ன அவர் சீஷருடைய பாதங்களை கழுவக்கூடியவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை சோதித்து பாருங்க. நீங்க எங்க உங்களை வைத்துக் கொள்ள விரும்புறீங்க? நீங்க எப்படிப்பட்ட ஒரு காரியத்துல இருக்க விரும்புறீங்க? தாழ்மையான வாழ்க்கையா, இல்ல உயர்த்தக்கூடிய ஒரு வாழ்க்கையா? எல்லாரும் பார்க்கணும்னு ஒரு வாழ்றீங்களா, இல்ல நீங்க கர்த்தருக்காக வாழ்றீங்களா? வல்லபிதாவே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும், ஆமாண்டவரே, மற்றவர்கள் காண்பதற்காக அல்ல, ஆமாண்டவரே, ஒரு மனத்தாழ்மையான ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.